பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தோஷங்களாக மாறி, நம்மளுடைய ஜென்ம ஜென்மாந்திரமாக தொடரக்கூடிய பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறக்கூடிய ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது தான் இந்த பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிவத்தை நோக்கி முழுமையாக வழிபடக்கூடிய ஒரு காலமாக மட்டும் தான் நம்ம அத கருதுறோம். அதுல பெரியவங்க சொல்லுவாங்க, "ஈசானாம் தியாகிஷன்." ஒரு பிரதோஷ வேளையில் பார்க்கடலிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆலகாலனுடைய விஷத்தை உண்டு இந்த ஜெகத்தை ரட்சித்த அந்த நீலகண்டனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய நேரம். அதுதான் பிரதோஷ வேலை. மாசத்துல இருமுறை வரக்கூடியது. ஒண்ணு வளர்பிறை அல்லது தேய்பிறை. இதுல 2 மாசம் அந்த வளர்பிறை, தேய்பிறை திரையோதசியில வரக்கூடிய அந்த 13வது நாள் பிரதோஷத்தினுடைய நாள். இந்த நாள்ல 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலம். அந்த நேரத்துல இந்த அகிலத்தை காக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரனை, அந்த ராமன் தொழுத ராமேஸ்வரனை, காலனை கால் கொண்டு உதைத்த அந்த சம்ஹார மூர்த்தியை லிங்க வடிவில் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது தான் பிரதோஷத்தினுடைய முக்கிய பங்கு. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரதோஷம் ஒரு விதமான பலாபலனை நமக்கு கொடுக்கும். எப்படி அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நல்ல மங்களகரமான நிகழ்வுகளை நமக்கு நடத்தி தரும். திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல சிந்தனைகள் உண்டாகும். அஸ்வமேதங்கள், யாகங்கள் செய்யக்கூடிய பலன்கள் கிட்டக்கூடிய இதாக இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நேரத்துல நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பஞ்சங்கள், பட்னிகள் விலகி போகும். புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, குழந்தை பேறு கிடைக்கும், நல்ல கல்விகள் கிடைக்கும். வியாழக்கிழமை நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீண்ட நாளாக உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு விலகாம இருக்குது. ஒரு நல்ல குரு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரதோஷம் உங்களுக்கு நல்ல பிரதோஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பிரதோஷ தரிசனம் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும். மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க பிரதோஷ தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா, அஷ்டலட்சுமியினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எல்லா பிரதோஷங்களை விட சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம், சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அதுவும் கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிறையில வரக்கூடிய சனிக்கிழமையில வந்தா அது மகா பிரதோஷம். சாதா பிரதோஷ வேளையில் சிவனை சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷத்தன்று அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா 5 வருடங்கள் நீங்க கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய பலாபலன்கள் கிடைக்கும். பிரதோஷ காலத்துல பார்வதியுடன் கூடிய அந்த சந்திரசேகரனை ரிஷப வாகனத்தில் ஆலயத்தில் 3 முறை நீங்கள் வலம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு என்பது நீங்கள் ஏற்கனவே செய்த பாவங்களை நீக்குவதற்காக, அந்த தோஷத்தை கழிப்பதற்காக ஒரு அற்புதமான வழிபாடாகும். பிரதோஷ வழிபாடில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று உங்களால் முடிந்த ஒரு பால், அபிஷேக பொருட்கள், தேன் எதுவுமே வாங்கிட்டு போக முடியல அப்படின்னா, அங்க இறைவனை நீராடுறதுக்கான ஒரு சொம்பு தண்ணியவாவது வீட்டில இருந்து கொண்டு போய் கொடுங்க. அது மிகச்சிறந்த புண்ணியமாக உங்களுக்கு இருக்கும். வாழ்வில் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலையும் இந்த பதிவு பல நபர்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம எடுத்து சொல்லாம யாருக்கும் அது தெரியாது. ஸோ அதனால நமக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகளை, அதனால் பலனடைந்த வழிபாட்டு முறைகளை ஒவ்வொரு விஷயமாக பதிவுறோம். பின்வரும் சந்ததியினருக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லுங்க. பிரதோஷத்தை ஏன் கும்பிடுறோம், பிரதோஷ வேலைனா என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா பின்வரும் சந்ததியினருக்கு இது மிக பயனுள்ளதாக அமையும்.